எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் மெனு செஞ்சேன்னா, சிக்கன் பிரியாணி. என் பாப்பாவுக்கு வந்து டெய்லி மெனு கொடுத்து விட்டுருவாங்க. அது அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சேன். இது வந்து வீட்டிலே உருக்கின நெய், பசும்பால் வாங்குறதுனால ஆடை எடுத்து வச்சு அதை நெய்யாக உருக்கி யூஸ் பண்ணிக்கிருவேன். ஃபஸ்ட்டு சுருள்பட்டை, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு இது போட்டுட்டு ரம்பை இலை வீட்டில் வச்சுருக்காங்க. செடி நல்லா வளர்ந்துருக்கு. ரம்பை இலை அப்பப்போ நான்வெஜ் செஞ்சால் யூஸ் பண்ணிக்கிறது, நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் யூஸ் பண்ணேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரைலாம் இல்லை, காரம் இறங்கினோம்னே கீரையில் பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்கனால ரொம்ப காரம்லாம் சாப்பிடாதுங்க. அதனால இந்த ப்ரொசீஜரில் நான் யூஸ் பண்ணேன். நான் எப்போவும் இப்படி தாங்க செய்வேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காலையிலே வந்து நேரத்தோடு எழுந்திரிச்சி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்குன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம நிதானமாக செய்கிறது வேறு, சீக்கிரமாக செய்கிறது வேறு. சண்டே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நிதானமாக செய்யலாம். இப்படி இருந்ததுனால சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்துச்சு. வேணாம் பாப்பா, சண்டே செஞ்சு தரேன், அப்போ கொண்டு போமா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எல்லோரும் பிரியாணி கொண்டு வருவாங்க, நானும் பிரியாணி கொண்டுக்கிட்டு போகணுமா, நீங்கள் பிரியாணி தாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன். இந்த மசாலா வந்து பிரியாணி மசாலாங்க. நான் வீட்டிலே தான் அரைப்பேன். கடையில் உள்ள பிரியாணி மசாலா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால இந்த மசாலா நல்லா டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே இந்த மசாலா தான். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன், எலும்பு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ சிக்கன் போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிர் வந்து பசுமாட்டு பால் வாங்குறதுனால அதையும் உரப்பு ஊற்றி வச்சுக்கிறோங்க. எப்போவுமே வந்து பாக்கெட் தயிர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பசுந்தயிர் தான் யூஸ் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு பாக்கெட் பாலும் கொடுக்குறதில்ல. கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன் நான். நைஸ் உப்பு வந்து இது பொரியல் இதுகளுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ரைஸு, குழம்பு இது எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான உப்பு போட்டிருக்கேன், பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு. அதுவும் வெந்ததுக்கப்புறம் தயிர் வந்து பசுந்தயிர்னு சொன்னேன்ல, பசுந்தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். எதுக்குன்னா நம்மளுக்கு பாலே தண்ணியாக தான் வரும். பசும்பால் எப்போவுமே வந்து தண்ணியாக தான் இருக்கும், எவ்வளோ தான் நம்ம காய்ச்சினாலும் இது பண்ணாலும். அதனால் தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா தயிர் வந்து எதுக்கு போடுறதுன்னா, தயிர் போட்டோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்து தயிர் ஆட் பண்ணுறது. நான் பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதுனால 1க்கு 1.5ங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனேங்க. மெயினாக என்னென்னா கொத்தமல்லி, புதினா இல்லை. புதினா வந்து வீட்டில் செடி இருக்குது, அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப இலை போட்டதுனால கொத்தமல்லி யூஸ் பண்ண முடியலை. கொத்தமல்லியை வாங்கிட்டு வரல, காலையில் போய் வாங்குறதுக்கு டைமும் இல்லை. அதனால் வீட்டில் பறித்த புதினா மட்டும்தான் யூஸ் பண்ணேங்க. அதோட பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கிறணும். கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு அரிசி வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்தேன். அந்த அரிசியை தான் ஆட் பண்ணேன். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சீரகசம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்தா இப்போ காஸ்ட்லியாக போயிடுச்சுங்க. சீரகசம்பா அரிசி 170 ரூபா இங்கே. அதனால் பாசுமதி ரைஸ் தான் வாங்கினேன், அதை தான் யூஸ் பண்ணோம். என் பிள்ளைங்களுக்கு பாசுமதி ரைஸ் பிடிக்காது, சீரகசம்பா தான் பிடிக்கும். என்ன பண்ணுறது. அதோட அரிசி போட்டாச்சுங்க, வேக வச்சாச்சு. அப்புறம் இப்போ நான் உப்பு கணக்காக போடலை, முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். 10 பத்தாவதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் லெமன், 2 லெமன் வந்து புழிஞ்சு அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றணும். நெய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், நான் உருக்கி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணணும், இப்போ லைட்டாக உருக்கி சேர்க்கணும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் உருக்கி தான் சேர்த்தேன். இப்போவும் அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் உருக்குனா தான் அதில் போட்டிருக்க ஸ்பூனு வெளியே வரும், இல்லைன்னா டைட்டாக பிடிச்சிக்கிடுச்சிச்சு ஸ்பூனை. அதனால் கொஞ்சம் நெய் வந்து உருக்கி போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு. பார்த்திங்களா,
அது வந்து பசு நெய்யினால் மஞ்சள் மஞ்சேன்னு இருக்குங்க அந்த நெய், நல்ல வாசனையாக இருக்கும். எப்போவுமே நான் ஆடை எடுத்து வச்சுக்கிருவேன். இப்படி தான் நெய் உருக்கிக்கிருவேன். உருக்கிக்கிட்டு மூடி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து காமிக்கலை, கீழே வந்து தோசைக்கல் வச்சு தான் தம் போட்டேன். அதனால தான் தூக்கி காமிக்கிறேன். பாருங்கள், பிரியாணி நல்லா வந்துருந்துச்சுங்க. ஒன்றோட ஒன்று ரைஸ் எதுவும் ஒட்டலை, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே தம் பிரியாணி தான் செய்வேன். தம் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு குக்கரில் செஞ்சுட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன், குழஞ்சிருமோ என்னமோன்னு. பரவாயில்ல, நல்லா வந்துருந்துச்சு. அதோட செஞ்சு முடித்தோடனே பிள்ளைங்க, அம்மா காலையில் தோசை வச்சு நடக்கடலை சட்னி செஞ்சுட்டேன். அம்மா கொஞ்சோண்டு பிரியாணி செஞ்சு பிரியாணி வச்சு வெங்காய பச்சடி வச்சு தாங்கம்மா அப்படின்னு நினச்சிங்க. அதோட கொஞ்சம் பிரியாணி வச்சு கொஞ்சம் வெங்காய பச்சடி வச்சு கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு. ரொம்ப சாப்பிட்டு கிளம்பிருச்சுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.